தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் நம்மளை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையா? அப்போ ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியான தேவனுக்கு ரூபம் மட்டும் இல்லை, ஆதலால் சொருபம் வருவீங்களா? சொருபம் இருக்கீங்களா?
ஜீவநதியே
இசபேலே, நான் எப்படி உன்னை மறப்பேன்? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? தலை வைத்து வருவதற்கு முன்பாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ நான் நட்ட கிளை, நீ துளிர்க்க வேண்டும், தூக்க வேண்டும், காய்க்க வேண்டும். என் மகிமையா என்னை அவருடைய மகிமை சுமக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். ஒருவேளை தகப்பனை விட்டு தூரமாய் தண்டிகளுக்குள்ளே உலகத்துக்குள்ளே பேர்ந்தவன் தகப்பனே பணத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இனி பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பார்த்ததில்லை. உங்கள் வீட்டில் ஒரு கூலிக்காரனாக என்னை வைத்து விடுங்கன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தை திரும்புவோமா? இயேசுவே, தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுவோம். ஆண்டவர் மன்னிக்கிறவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நான் அவங்களை மன்னிக்கிறேன், மறக்கிறேன் என்று சொல்கிறார். நம்மை மண்ணென்று நினைவுறுகிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய அக்கிரங்களை அவர் நினைத்திருக்கிறார். ஆனாலும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய அவங்களை மன்னிக்கிறேன், மறக்கிறேன் என்று சொல்லி வாஞ்சியோடு இரு கரங்களை விரித்தவாங்க என்னை அணைக்க ஆவலாக இருக்கிறார். இயேசுவே என்று சொல்லி அர்ப்பணிப்போம். உலகத்தார் எல்லாராலும் பாவியாக கருதப்பட்ட சகையும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி வாஞ்சியாக இருக்கும்போது அவனை பார்த்து ஒரு முறை கூட நீ பாவி இப்படி அநியாயம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொல்லவே இல்லை. சகையவே நீ சீக்கிரமாக இருக்கிறான், நானும் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று சொன்னார். இயேசுவை அழைத்து சென்றார். அவரோடு நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போதே சகையுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறியது. ஒரு ஆபரகாமின் குமாரனாய் மகிமையின் மாத்திரனாய் மாறிவிட்டார். நாம் இந்த நாட்கள் இயேசுவே என்று சொல்லி அவர் அழைத்து செல்வோம். அவரோடு கூட நடப்போமா, வேதத்தை வாசிப்போமா, ஜெபிப்போமா, அவரை நோக்கி பார்ப்போமா. உலகத்தில் மேன்மையெல்லாம் கூட நமக்கு இஷ்டமாக கொடுக்கப்படும். நாம் மற்றவர்களுக்காக தேடி ஓடாதபடி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், அந்த நீதியை தேடுவோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட கொடுப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.